வெற்றிவேல் முருகனுக்கு அரோட எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலகண்டாவன் சம்கருடா குருநாதர் அருணாபிரமம் தொடுதே சரம் 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 எம்பெருமான் கருணை முழுமைப்பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாரூர் திருப்பூர்ண மகாமந்திரத்தில் கௌமாரி இணையத்தில் வருஷப்படி பாடலன் 1634 கிஞ்சுகம் என சிவத்த என துவங்கும் பொது பாடல். இந்த பாடலுக்கான பாரனும் பொருளுக்கும் பழனியாண்ட திருவடி. இந்த பாடல் சீர்பாத வகுப்பு ஆதி பாட எனக்கு அருள் தருவாய் என்று குருநாதர் வேண்டிக் கொள்கிற பாடல். தந்ததன தத்த தத்த தந்ததன தத்த தத்த தந்ததன தத்த தத்த தனதான் ரொம்ப முக்கியமான பாடல். இந்த பாடலுடைய விளைவு தான் குருநாதருக்கு திருவகுப்பு பாடுறதுக்கான அனுகிரகம் முருகன் தான். நின் பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க அருள்வாயேன்னு கேட்குறார். இதுதான் திருவகுப்பு தோன்றுவதற்கான மூலம். இப்போ பாடலை பார்ப்போம். கிஞ்சுகம் என சிவந்த தொண்டைகள் மிக கருத்த கெண்டைகள் புனக்குடிச்சி அதிபார கிம்புரி மறுப்பை ஒத்த குங்கும முலை குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் பேசா நெஞ்சு உருகி நெக்கு நெக்கு நின்றதோடு நிர்குணத்தர் நிந்தனையில் பக்தர் வெற்றி மலர் தூவும் நின் பதயுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ்த்திரயத்தை அருள்வாயே. கஞ்சன் வரவிட்ட துட்ட குஞ்சர மறுப்பு ஒசித்த கங்கனும் மதி திகைக்க மதம் வீசும் கந்து எரி கழிற்று உரித்து வென்று திருநட்டமிட்ட கம்பனும் மதிக்க உக்ர வடிவியல் கொண்டு அஞ்சிய ஜெகத்ரயத்தை அஞ்சல் என விக்ரமித்து அன்பர் புகழ பொறுப்போடு அமராடி அன்று அவனுரை களத்தில் வென்று உதவியை கலக்கி அண்டர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே. கிஞ்சுகம் என சிவந்த தொண்டைகள் மிக கருத்த கெண்டைகள் புனக்கொடிச்சி அதிபார கிம்புரி மறுப்பை ஒத்த குங்கும முலை குரத்தி கிங்கரன் என படைத்த பெயர் பேசா நெஞ்சு உருகி நெக்கு நெக்கு நின்று தொழு நிர்குணத்தர் நிந்தனையில் பக்தர் வெற்றி மலர் தூவும் நின் பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்க நின் பணி தமிழ்த்திரயத்தை அழ்வாயின்னு கேட்கிறார். நம்ம முன்னாடி சொல்லப்படி இதுதான் திருவகுப்பு தோன்றுவதற்கே மூலம். என்ன கேட்கிறார்? முறுக்கு போல சிவந்த கொவ்வை கனியாம் வாயுதழினள் மிகவும் கருநிறம் கொண்ட கெண்டை மீன் போன்ற கண்ணினள் திணைப்புடம் காத்த மலைநில பெண் வள்ளியின் அதிக பாரம் உள்ள கிம்புரி பூன் அணிந்துள்ள யானையின் தந்தத்தை ஒத்ததும் குங்குமம் அணிந்ததுமான கொங்கையை கொண்ட குரத்தியின் ஏவலாள் வேலைக்காரன் என நீ அடைந்த பெயரை புகழ்ந்து பேசி நெஞ்சமுருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நின்று தொழுகின்ற குணம் கடந்த பெரியோரும் படிப்புக்கு இடம் தராத பக்தர்களும் வெற்றி மலரை தூவுகின்ற உன்னுடைய திருவடி இணைகளின் பெரும் கீர்த்தி முதலான பிரதாபங்களை நான் வகுத்து உரைக்க வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய தமிழ்த்திரயத்தை முத்தமிழ் ஞானத்தை அருள் பாலித்து எனக்கு நீ அருள் தர வேண்டும் அப்படின்னு முதல் பதில வேண்டுகிறார். ரெண்டாவது பதில கஞ்சன் வரவிட்ட துட்ட குஞ்சர மறுப்பு ஒசித்த கங்கனும் மதி திகைக்க மதம் வீசும் கந்து எரி கழிற்று உரித்து வென்று திருநட்டமிட்ட கம்பனும் மதிக்க உக்ர வடிவியல் கொண்டு அஞ்சிய ஜெகத்ரயத்தை அஞ்சல் விக்ரமித்து அன்பர் புகழ பொறுப்போடு அமராடி அன்று அவனரை களத்தில் வென்று உதவியை கலக்கி அண்டர் சிறை வெட்டி விட்ட பெருமாளே அப்படின்னு முடிகிறார். அதாவது கம்சன் அனுப்பிய துஷ்டத்தனம் உள்ள குவலையாபீடம் என்னும் யானையின் தந்தத்தை முறித்த கருடனை வாகனமாக கொண்ட திருமாலும் மதி புத்தி கலங்க மதநீரை பொழிவதும் கட்டியுள்ள தரியையும் எரி ஒடித்து எரிய வல்லதுமான களிறு யானையை உரித்து அதனுடைய தோலை உரித்து வென்று அழகிய நடனத்தை செய்த ஏகாம்பர மூர்த்தியும் மதிப்போடு நோக்க உக்ரம் பொருந்திய கூறிய வேலாயுத்தால் பயந்திருந்த மூவுலகையும் அஞ்சாதீர்கள் என்று பராக்கிரமத்தை காட்டி அன்பர்கள் புகழ்ந்து பாராட்ட கிரௌஞ்சகிரியோடு போர் புரிந்து அந்நாள் அசுரனுடைய போர்க்களத்தில் ஜெயித்து கடலை கலக்கி தேவர்களின் சிறையை வெட்டி நீக்கி அவர்களை வெளிவிடுத்த பெருமாளே தமிழ்த்திரயத்தை அருள்வாயின்னு நினைக்கிற பாடம். இப்போ முளை குரத்தி கிங்கரன் மேதகு குரத்தி திருவேளைக்காரன் என வரும் திருவேளைக்காரன் வகுப்பும் வேடிச்சிக்காரன் வகுப்பும் பதயுக பிரசித்தி என்றதுனால சீர்பாத வகுப்பும் என்பன வகுத்துரைக்க என்றதுனால பிற திருவகுப்புகளும் பாடுவதற்கு அடிகோலி வேண்டுகோளாக இந்த பாடல் விளங்குகிறது. இது சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே திருப்பூர் குறிப்புகளில் இதுக்கு முன்னாடி இருக்கிற திருப்பூர்லாம் பார்த்துருக்கோம். அடுத்தது இந்த பாடலில் சில வரலாற்று குறிப்பு. யானையை கண்ணபிரான் நட்ட வரலாறு, கஞ்சன் வரவிட்ட துட்ட குஞ்சனம், அடுத்தது சிவபெருமான் களிறு உரித்த வரலாறு, கந்து எரி களிற்று உரித்து வென்று திருநட்டமிட்ட களிற்றை உரித்த பின் நட்டமிட்டது, கறி உரித்து ஆடு கங்காடர் அப்படின்னு சம்பந்த சொல்றார். அதுதான் இந்த பாடலோட 6வது குருநாதர் வைக்கிறார். நின் பத யுக பிரசித்தி என்பன வகுத்துரைக்கு அல்வாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல். இதை எல்லாம் அல்ல பழனி ஆண்டவன் திருவடி சமர்ப்பிப்போம். இந்த பாடல் என்ன கேட்கிறாருன்னா, அதாவது முருகா, கம்சன் அனுப்பிய துஷ்டத்தனமான குவலையாபீடம் என்ற யானையின் தந்தத்தை முறித்த கண்ணனாய் வந்த கருடவாகனாய் திருமாலும்
புத்தியும் கலங்க மதநீரை பொழிவதும் கட்டியுள்ள தரியையும் ஒடித்து எறிய வல்லதுமான யானையின் தோலை உரித்து வென்று அழகிய நடனத்தை செய்த ஏகாம்பரமூர்த்தியும் மதிப்போடு நோக்க உக்ரம் பொருந்திய கூறிய வேலாயுதத்தால் சூரனுக்கு பயந்திருந்த மூவுலகையும் அஞ்சேல் என்று வலிமையை காட்டி அடியவர்கள் புகழ்ந்து பாராட்டும்படி கிரௌஞ்சமலையோடு போர் புரிந்த அந்நாள் அசுரர்களை போர்க்களத்தில் வென்று கடலை கலங்கும்படி செய்து தேவர்களின் சிறையை நீக்கி வெளிவிடுத்த பெருமாளே, கிளிபோல சிவந்த வாயுதழினள் மிக கரிய நிறம் கொண்ட கெண்டை மீன் போன்ற கண்களை உடையவள், திணைப்புணம் காத்த கொடி போன்ற பெண்ணான வள்ளி, பூன் அணிந்துள்ள யானையின் தந்தத்தை ஒத்ததும் குங்குமம் அணிந்ததுமான மார்பகத்தை உடைய குரமகளின் வேலைக்காரன் என்று நீ அடைந்த பெயரை புகழ்ந்து பேசி மனமுருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து நின்று தொழுகின்ற குணம் கடந்த பெரியோரும் படிப்புக்கு இடம் தராத பக்தர்களும் வெற்றிமலை தூவுகின்ற உன்னுடைய திருவடிநிகளின் பெரும் புகழை வகைப்படுத்தி எடுத்துரைக்க உனக்கு பணி செய்ய முத்தமிழ் ஞானத்தை எனக்கு நீ கருணை கூர்ந்து அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ள பாடலை பழனிப்பெருமான் திருவிழு சமர்ப்பித்த அமலுக்கு பத்திரமும் ஒரு நாள் அருணாபெருமாள் வெற்றிவேல் முருகனுக்கு முருகா முருகா முருகா.